Hi viewers, Namaste. பேச்சு வழக்கில் பயன்படக்கூடிய சிம்பிள் சென்டென்சஸ் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் ஷுருக்கர், லக். இந்த ரெண்டு வார்த்தைகளுக்குமே தமிழ் அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பித்தல் அல்லது தொடங்குதல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது ரெண்டுமே ஒரே மீனிங் தரக்கூடிய வெவ்வேறு வார்த்தைகளா இல்ல இதுக்குள்ள வேற ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா அப்படிங்கறத நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு கான்செப்ட் பார்க்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே சேர்த்து அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நாம இப்ப முதல்ல எடுத்துக்க வேர்ட் ஷுருக்கர். நம்மளோட முதல் சென்டென்ஸ், हम रोज 7:30 बजे काम शुरू करते हैं. हम रोज 7:30 बजे काम शुरू करते हैं. இந்த இடத்துல ரோஜ் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்த உடனே இது ஒரு ரொட்டீனை பத்தி பேசக்கூடிய சென்டென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ரொட்டீன் பத்தி பேசும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ இந்த இடத்துல ஹம் அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி ஷுருக்கர் அப்படிங்கிற ஆக்ஷன் கூட தேவையும் அதுக்கேற்ற ஈக்குவலண்ட் எண்டிங் ஆன ஹே அப்படிங்கிறதையும் பயன்படுத்தியிருக்கோம். இதோட அர்த்தம், நாங்கள் தினமும் 7:30 மணிக்கு வேலையை தொடங்குகிறோம் அல்லது ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த இடத்துல ஷுருக்கர் அப்படிங்கிற ஆக்ஷன் வேர்டை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ரூலுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட அடுத்த சென்டென்ஸ், आपने एक ऑफिस को कब शुरू किया. आपने एक ऑफिस को कब शुरू किया. ஆஃபீஸ் அப்படிங்கிறதுக்கான ஹிந்தி வேர்ட் தஃப்தர். இருந்தாலும் பேச்சு வழக்கில் தஃப்தருங்கிற வார்த்தையை விட ஆஃபீஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் காமனா யூஸ் பண்றோம். ஸோ இதோட அர்த்தம், நீங்க இந்த ஆஃபீஸை எப்போ தொடங்குனீங்க அல்லது நீங்க இந்த ஆஃபீஸை எப்போ ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். பாஸ்ட்டை பத்தி இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கிறதுனால பாஸ்ட் டென்ஸோட ரூலுக்கு ஏற்ற மாதிரி ஷுருக்கர் அப்படிங்கிற ஆக்ஷன் வேர்டை மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணலாம். அடுத்த சென்டென்ஸ், वे कक्षा को कब शुरू करेंगे. वे कक्षा को कब शुरू करेंगे. இந்த இடத்துல அவங்க எப்ப கிளாஸ் ஆரம்பிப்பாங்க அல்லது எப்ப தொடங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோம். இது ஃபியூச்சரை பத்தி பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஸோ அதனால ஃபியூச்சர் டென்ஸோட ரூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷுருக்கர் அப்படிங்கிற ஆக்ஷன் வேர்டை மாற்றி பயன்படுத்தியிருக்கோம். present, past, future இந்த மூணு டென்ஸ்லயும் ஷுருக்கர் அப்படிங்கிற ஆக்ஷன் ஆரம்பித்தல் அல்லது தொடங்குதல் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த டென்சஸோட ரூலை ஃபாலோ பண்ணி அப்படியே சேஞ்சஸ் ஆயிருக்கிறத இப்ப நம்ம பார்த்தோம். அடுத்து லக்கோட யூசேஜ் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். லக்குக்கு ஆரம்பித்தல், தொடங்குதல் அப்படிங்கிற அர்த்தங்கள் இருந்தாலும் ஷுருக்கர் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா லக்கை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா ஷுருக்கர் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்ட். தனியாவே அந்த வார்த்தை மட்டுமே ஒரு சென்டென்ஸ்ல ஆரம்பித்தல், தொடங்குதல் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுத்து அந்த சென்டென்ஸுக்கு முழுமையான அர்த்தத்தை அதால கொடுக்க முடியும். ஆனா இந்த லக்குங்கிற வார்த்தை அப்படி கிடையாது. என்னைக்குமே இது தனித்து ஒரு பொருள் தராது. ஸோ இது கண்டிப்பா வேறொரு ஆக்ஷனை சார்ந்துதான் வரும். இதை ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ தனியா வராம வேறொரு ஆக்ஷனை சார்ந்துதான் சென்டென்ஸ்க்கு முழுமையான அர்த்தத்தை லக்கால கொடுக்க முடியும். இதுக்கான பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சென்டென்ஸோட முதல் பகுதியில சப்ஜெக்ட் எந்த சேஞ்சஸும் இல்லாம யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான வேர்ட்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் பார்ட்ல ஆக்ஷன் வேர்ட், அது கூட நே அண்ட் அட் லாஸ்ட் லக் அப்படிங்கறத பயன்படுத்த போறோம். டென்ஸுக்கு ஏத்த மாதிரி லக் தான் மாறும். இந்த லக் கூட வர ஆக்ஷன் கூட எப்பொழுதுமே நே அப்படிங்கறத சேர்க்கணும். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், मैं हमेशा 10 बजे सोने लगता हूं. मैं हमेशा 10 बजे सोने लगता हूं. இந்த இடத்துல சோனே லக்தா ஹூ அப்படின்னா தூங்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம், அல்லது தூங்க தொடங்குகிறேன் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் வரலாம். ஸோ அந்த லக் அப்படிங்கிறது ஆரம்பித்தல், தொடங்குதல் அப்படிங்கிற அர்த்தம் வந்தாலும் சோனே அப்படிங்கிற ஆக்ஷன் வரும்போது தான் அந்த சென்டென்ஸ்க்கு முழுமையான அர்த்தம் அப்படிங்கிறது கிடைக்குது. ஹமேஷா அப்படிங்கிற வார்த்தை மூலமா வழக்கத்தை பத்தி பேசுறதுனால இந்த இடத்துல லக் அப்படிங்கறத சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ், அத்தியாபக் அபி படானே லகே. அத்தியாபக் அபி படானே லகே. ஸோ இந்த இடத்துல ஆசிரியர் இப்பொழுதுதான் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கற்றுக் கொடுக்க அப்படிங்கிறதுக்கு படா அல்லது சிகா அப்படிங்கிற வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பட் இங்க லகு கூட வர்றதுனால அது கூட நே அப்படிங்கிறத சேர்க்கிறோம். ஸோ அத்தியாபக் அபி படானே லகே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆசிரியர் இப்பொழுதுதான் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் அல்லது கற்றுக் கொடுக்க தொடங்கினார் அப்படிங்கிற அர்த்தம் வரும். அடுத்த சென்டென்ஸ், कल से मैं भी हिंदी सीखने लगूंगा. कल से मैं भी हिंदी सीखने लगूंगा.
அதாவது நாளையிலிருந்து நானும் ஹிந்தி கற்க ஆரம்பிப்பேன் அல்லது கற்க தொடங்குவேன் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம இனிமேல் தான் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால ஃபியூச்சர் டென்ஸோட ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லக் அப்படிங்கிறத பயன்படுத்தி இருக்கோம். ஸோ இங்கேயும் இது கூட வர ஆக்ஷனான சீக், அதாவது சீக்னா கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த சீக்கு கூட நே அப்படிங்கிறது தான் பயன்படுத்திருக்கோம். சீக்னே லகுங்கா அப்படின்னா கற்க ஆரம்பிப்பேன் அல்லது கற்க தொடங்குவேன் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ உங்களுக்கு நல்லாவே இந்த ஷுருக்கர் அண்ட் லக் அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. இதை மாதிரி வேற ஒரு கான்செப்ட்ல அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தன்யவாத், ஃபிர் மிலேங்கி. உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷன்ல கிளாரிஃபிகேஷன் கேட்கலாங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.